கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு உடல்நலம் சரியில்லாததால் தற்காலிக அவைத்தலைவராக நியமிக்கப்பட்ட KP முனுசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம். அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி, கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி, மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்தது குறித்து கழக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு பொதுக்குழு ஒப்புதல். கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமிக்கு ஏகமனதாக வழங்கி தீர்மானம் நிறைவேற்றம். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மெட்ரோ ரயில் திட்ட ஒப்புதலை முறையாக, சரியாக, போதிய புள்ளி விவரங்களோடு அனுப்பாத விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையற்ற போக்கிற்கு கண்டனம். இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போதும் இயற்கை பேரிடரை பாதுகாப்பாக எதிர்கொள்ளவும் மக்களை பாதுகாப்பதிலும் தொடர்ந்து தோல்வியடைந்து வரும் ஸ்டாலின் திமுக அரசுக்கு பொதுக்குழுவில் கண்டனம். முறைகேடான வாக்காளர் பட்டியல் மற்றும் தில்லுமுல்லுகளை நீக்கி தகுதியான வாக்காளர்களை கொண்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும். தஞ்சை தரணிக்கு துரோகம் இழைத்து தானும் டெல்டாக்காரன் என்று தம்பட்டம் அடித்து வேருக்கு வெந்நீரையும் விவசாயிகளுக்கு கண்ணீரையும் தொடர்ந்து தந்து வரும் ஸ்டாலினுக்கு பொதுக்குழுவில் கண்டனம். அந்நிய முதலீடுகள், இடம்பெயரும் தொழில் நிறுவனங்கள், எட்டாக்கனியான வேலை வாய்ப்புகள் என தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி பொய் புரட்டு போலி புள்ளி விவரங்களை அள்ளி வீசும் பொம்மை முதலமைச்சருக்கு கண்டனம். தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டுகளாக சிறுமிகள் முதல் வயதான பெண்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழலில் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற போக்கிற்கு பொதுக்குழு கண்டனம். கடன் தொகையில் மூலதன செலவு செய்யாமல் வருவாய் செலவினத்திற்கு ஊதாரித்தனமாக செலவழித்துவிட்டு தமிழக மக்களை தொடர்ந்து கடனாளிகளாக்கும் நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு கண்டனம். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறி காவல்துறையினர் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பற்ற நிலையில் தமிழகத்தை வைத்திருக்கும் நிர்வாக திறனற்ற போலி திராவிட மாடல் திமுக அரசுக்கும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் பொதுக்குழு கடும் கண்டனம். ஐநூற்று தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கிய வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் எல்லோருக்கும் எல்லாம் என்று ஆசை காட்டி அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வருகின்ற திமுக போலி மாடல் அரசுக்கும் ஸ்டாலினுக்கும் கண்டனம். முதலமைச்சர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்று தொடங்கி மதுரை மேயர் ராஜினாமா என்கிற அளவுக்கு ஊழல் சாம்ராஜ்யமாக திகழும் திமுக அரசுக்கு அதிமுக பொதுக்குழுவில் கடும் கண்டனம். சாதிகள் அற்ற சமத்துவத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்ற பெரும் தலைவர்களின் கொள்கைகளுக்கு மாற்றாக பட்டியல் இனத்தை இழிவு செய்தும் ஒடுக்கப்பட்டவர்களை ஒதுக்கி வைப்பதும் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருப்பதற்கு கடும் கண்டனம். மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறி அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் தான் கொண்டு வந்ததாக ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பு விழா நடத்தியிருக்கும் விடியா திமுக அரசுக்கு பொதுக்குழுவில் கண்டனம். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும், அதோடு நீதித்துறையில் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்ற மக்களின் எண்ணத்தை பிரதிபலித்து நீதித்துறைக்கே சவால் விடும் ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மையை வன்மையாக கண்டித்த அதிமுக பொதுக்குழு. அசைக்க முடியாத மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசியல் தலைவராக திகழ்ந்து வரும் புரட்சித் தமிழர் எடப்பாடி K பழனிசாமியை 2026இல் மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் சூளுரை. வரும் சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி உறுதி. மக்களை ஏமாற்றும் வகையில் வாக்குறுதிகளை அளித்து கொல்லைப்புறம் வழியாக ஆட்சிக்கு வந்த திமுக தேர்தல் வாக்குறுதியில் 4 1 பங்கை கூட நிறைவேற்றவில்லை என பொதுக்குழுவில் புரட்சித் தமிழர் குற்றச்சாட்டு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 இடங்கள் தான் MLA தொகுதியில் வெற்றி பெற்றோம். 21 75 தொகுதி வெற்றி பெற்றோம். இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு 84 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம்.
அப்போ 19ல் 2 இடங்கள் வெற்றி பெற்ற போது 84 என்று சொன்னால் 75 என்று சொன்னால் இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். தீர்மானத்தில் கூட அதை கொண்டாந்துருக்கிறோம். திமுக கவர்ச்சிகரமா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் 4% அந்த அறிவிப்பை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. KN நேரு மீது டெண்டர் ஊழல், ஐ. பெரியசாமி மீது வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கு, ரகுபதி மீது சிறைத்துறையில் நடந்த ஊழல் வழக்கு என திமுக அமைச்சர்கள் ஊழலில் சிக்கியுள்ளனர். 100 நாட்களில் ஊழலில் ஈடுபட்ட திமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்வது உறுதி என பொதுக்குழுவில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி உறுதி. திமுக அமைச்சர் மீது எத்தனை பேர் மீது வழக்கு, இன்னும் எத்தனை பேர் மீது வழக்கு வர இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பொன்முடி அவரது மனைவி சொத்து குவிப்பு வழக்கு, செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது, அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது. துரைமுருகன் அண்ணன் மணல் ஊழல்ல மாட்டிக்கிட்டு விதி விளங்கி இருக்கிறார். KN நேரு நிர்வாக பணி, அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல், டெண்டர் ஊழல். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு. திரு ஏவே வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா, ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க. திரு ஐ. பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி. திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு. திரு KKS ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு. திரு ரகுபதி சிறைத்துறையில் உணவு வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடல் இடமாற்றம் ஊழல். திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து ஆணையம் உள்ளது 35 லட்சம் பரிமாற்றதா செய்தி வெளிவந்துள்ளது. திரு சக்கரபாணி பொங்கலுக்கு பொங்கல் தோப்பு கொடுத்தார்ல, அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது. தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் ஞாபகம் தான் மக்களுக்கு வரும். ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள். அதே போல சிவசங்கர் அவர்கள். இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம் பெற்றுக்கிறீங்க. எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க. திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இதெல்லாம் பட்டியல் இருக்குது. இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது. வானகரத்தில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக்கும் பொதுக்குழு என கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பேச்சு. மக்கள் விரோத திமுக குடும்ப ஆட்சியை வரும் தேர்தலில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என அதிமுக பொதுக்குழுவில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சூளுரை. இந்த பொதுக்குழு சிறப்பு வாய்ந்தது மட்டுமல்ல, மீண்டும் 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அமர வைக்கக்கூடிய பொதுக்குழு. தமிழக மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியில் அமர்ந்த திமுக அரசு அதிகாரம் கைக்கு வந்ததுமே மக்கள் பிரச்சனை எல்லாம் மறந்து குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கூடிய மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய திமுக அரசுக்கு முடிவரைகிறது பொதுக்குழு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்திலே இந்த மக்கள் நிம்மதியா இல்ல. இன்றைக்கு தமிழகத்திலே அற்புதமான இயக்கமான அண்ணா திமுக தான். கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட இயக்கம், 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் தந்தது அண்ணா திமுக. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்தது அண்ணா திமுக. திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் எதுவுமே செய்யறதில்லை, தமிழ்நாட்டுக்கு துரோகம் மட்டும்தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 5 லட்சம் கோடிக்கு மேல் இன்றைக்கு கடனை விட்டு சென்றிருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அற்புதமான ஆட்சி நடத்தினாங்க. அவர் ஆட்சிக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றும் போது சொன்னார் 3 மாசத்துல போயிரு, 1 மாசத்துல போயிரு, 4 மாசத்துல போயிரு, 6 மாசத்துல போயிருந்தாங்க. ஆனால் அற்புதமான 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 3 மாதம் அற்புதமான ஆட்சி தந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் உட்பட யாரும் திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக அரசு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு.
முதலீட்டாளர்கள் அதே போல திமுக எப்பவுமே ஓட்டு போட அரசு ஊழியர் கூட எனக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே கண்டிப்பாக உறுதியாக எது நடக்கிறதோ இல்லையோ எடப்பாடியார் 2026 முதலமைச்சராக வருவார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 4 வருடமாக எந்த திட்டமே கொடுக்கல. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வரலாற்று சிறப்புமிக்க அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அமைந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நெருப்பாற்றில் நீந்தி தமிழக முதலமைச்சராக வாகை சூடுவார் அதிமுக பொதுச் செயலாளர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பெருமிதம். தை பிறந்தால் வழி பிறக்கும், புத்தாண்டு பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே சிறப்புரையாற்றி தமிழகத்திலே வர இருக்கின்ற 26ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நெருப்பாற்றில் நீந்தி இன்று கழகத்தை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர இருக்கின்றார் என்ற செய்தியையும் நீதிபதிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடும் கண்டனம். நீதித்துறையின் சுயாட்சியை பாதிக்கும் எந்த முயற்சியும் ஏற்க முடியாது என எச்சரித்த அவர், சட்டத்தின் மதிப்பை காக்க அரசு மற்றும் அமைப்புகள் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக அரசின் வருவாய்த்துறை செயலர் டிசம்பர் 17ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறப்பு தாசில்தாராக பணிபுரிந்தவர்களுக்கு ஓய்வூதிய பலனை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் உத்தரவை மதிக்காத திராவிட மாடல் அரசுக்கு குட்டு வைத்த சென்னை உயர்நீதிமன்றம். மணல் கொள்ளை தொடர்பான வழக்கில் தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கனிமவள ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கனிம வளங்கள் நாட்டின் சொத்து என தெரிவித்த நீதிபதிகள் அவற்றை கொள்ளையடிக்க அனுமதிக்க முடியாது என்றும் திட்டவட்டம். சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை விடுவிப்பது எப்போது என கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க நிதித்துறை செயலாளருக்கு உத்தரவு. ஓய்வூதிய பலன்களை வழங்கும்படி பிறப்பித்த உத்தரவை விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு அமல்படுத்தாததால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. தான் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவன் என்பதால் தன்னை சந்திக்க ஸ்டாலின் அனுமதி மறுப்பதாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திருத்துறைப்பூண்டி திமுக முன்னாள் எம்எல்ஏ ஆடலரசன் ஆவேசம். திமுக உறுப்பினர் அடையாள அட்டையை தூக்கி எறிந்து திமுக முன்னாள் எம்எல்ஏ தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்திய நிலையில் தன் கட்சியிலேயே சமூக நீதியை காட்ட வக்கில்லாத ஸ்டாலினா மக்களிடம் சமூக நீதி ஏற்படுத்துவார் என மக்கள் ஆத்திரம். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவனை 9ஆம் வகுப்பு மாணவன் கத்தியால் வெட்டியதால் பரபரப்பு. பள்ளிகளில் அதிகரித்து வரும் மோதல் போக்கை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி.